வெஞ்சூர் ஊராட்சி மன்றத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். 15 வருஷமாக அந்த தண்ணியிலே தான் நாங்கள் படாத பாடுபட்டு இருக்கோம். மணலி புதுநகரில் எல்லாம் 10 ஊர் தண்ணி அங்கே திருப்பி விட்டுறாங்க. எழில் நகர்லேருந்து வந்திருக்கோம். 10-15 வருஷமா தண்ணி ஊருக்குள்ள வந்து வெளியே போறதுக்கு இல்லாத 15 நாளா நாங்க கஷ்டப்படுறோம். வீடை கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு 6 மாசம் ஆகுது. பிள்ளைங்க அதுக்குள்ள 10 பிள்ளைங்க நோயில பட்டு போகுது. அதை பாக்குறதுக்கே நேரம் சரியாகுது. எங்களுக்கு வீடியோ பார்க்க முடியல. ஒன்னா இல்ல காவா தண்ணி, கொசு தண்ணி எல்லாமே உள்ள வந்து போகுது. நாங்க என்னதான் 15 வருஷம் மனு கொடுத்து அன்னைக்கு எம்எல்ஏ வந்தாரு. அவரும் பார்த்துட்டு நடு ரோட்ல உட்காந்து போராட்டமா பண்ணி பார்த்துட்டோம் சார். 2015 இவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். வந்து என்ன ஏதுன்னு கூட வந்து பார்க்க மாட்டாங்க. கலெக்டர் வருவாருன்றாங்க. கலெக்டர் வர்ற மாதிரியே தெரியல. எங்க ஊருக்கு கொசஸ்தல ஆத்துல இருந்து வருது. ஊரு உள்ள வந்து போகுது. கொசஸ்தல ஆத்துல இருந்து வந்து போகுது தண்ணி. அது வெளியில ஓடுறதுக்கும் வழி இல்லாத வச்சிருக்காங்க. இதுல கூட வந்து காவா தண்ணி, செப்டி டேங்க் தண்ணி எல்லாமே ஊருக்குள்ள இருக்குது. வழி நீங்க தான் கண்டுபிடிச்சி பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. அது தண்ணி ஓடுறதுக்கு உண்டான இடத்துல பிரிட்ஜ் இருக்குதா, பிரிட்ஜ் கட்டணுமா. அதை கலெக்டர் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். இன்னும் வரவே இல்லை. வந்தாராமா நம்ம ஊருக்கு? வரவே இல்லை. எம்எல்ஏ மட்டும் தான் வந்தாரு. மழை பெஞ்சு தண்ணி பிரிட்ஜ் கட்டிட்டாங்க. பிரிட்ஜில் இருக்கிற தண்ணியெல்லாம் எங்க ஏரியாவுக்கு தான் வருது. அது வந்து காவா இது பண்ணி வச்சுனாங்க. இப்போ காவா மூடிடுறாங்க. மழை பெஞ்சாதான் கொஞ்ச நேரம் திறந்து விடுறாங்க. மிச்சம் தண்ணியே போக மாட்டேங்குது. தண்ணி போவாத வீட்டுலாம் தண்ணி வந்து கொசு. காவா எதுவும் ரிப்பேர் பண்ணாத காவா செடி வளர்ந்து காவாலாம் ஒரே கொசு தொல்லை. நைட்ல தூங்கல. 2 வாரத்துக்கு முன்னே கால் வலி வந்து 3000 4000 செலவு பண்ணேன். அப்போ கூட சரியா ஆகல. அதுக்கு தண்ணிக்கு ஒரு வழி பண்ணுங்க. மழை பெஞ்சா தண்ணி வந்துடுது. எப்படி தானே அங்கே இருக்கிறது? குழந்தைங்களாம் அப்பப்போ உடம்பு சரியில்லை, ஜுரம் தலைவலி எல்லாம் வந்துடுது. குழந்தைங்களுக்கு எவ்வளோ தூரம் ஆஸ்பத்திரிக்கு அப்பப்போ போயிட்டு போகிறோம். அப்போ கூட சரி அந்த கொசு தொலை பண்ணாதான் எங்களுக்கு ஒரே செடி வாசிப்படியெல்லாம் செடி ஒரே செடி ஆகிய கொசு தொல்லை. காவா தண்ணி சுத்தமாக போகிறதே கிடையாது. காவா தண்ணி அப்படியே நிற்கிது. தண்ணி போகிறதே எங்களுக்கு வழி பண்ணுங்க.